அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் அமைந்துள்ள வரலாற்று புகழ்மிக்க பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் 85 ஆண்டுகளுக்கு பிறகு மகா கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. அரியலூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய கங்கை கொண்ட சோழபுரத்தில் அமைந்துள்ள வரலாற்று புகழ்மிக்க பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் 85 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மகா கும்பாபிஷேகம் விழாவானது கோலாகலமாகவும் விமரிசையாகவும் நடைபெற்று வருகிறது. இந்த மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு புனித தீர்த்தங்கள் பக்தர்களுக்கு அங்கே குழுமியிருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு தெளிக்கப்பட்டு புனித தீர்த்தங்கள் பல்வேறு இடங்களில் இருந்து கொண்டு வந்த புனித தீர்த்தங்கள் அபிஷேகம் செய்யப்பட்டு அது பக்தர்களுக்கு தெளிக்கப்பட்டு இருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். இந்த மகா கும்பாபிஷேக விழாவை காண்பதற்காக ஆயிரக்கணக்கான மக்கள் அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் குழுமியிருக்கிறார்கள். இந்த மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு அங்கு சிறப்பான ஏற்பாடுகளும் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் அமைந்திருக்கக்கூடிய வரலாற்று புகழ்மிக்க பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் 85 ஆண்டுகளுக்கு பிறகு மகா கும்பாபிஷேகமானது மிகவும் விமரிசையாக நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தொலைபேசி வாயிலாக செய்தியாளர் செல்வமணி வழங்க காத்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். செல்வமணி, வழக்கம். மகா கும்பாபிஷேகத்தை பார்ப்பதற்காக கங்கை கொண்ட சோழபுரத்தில் திரண்டிருக்கக்கூடிய பக்தர்கள் கூட்டம் எவ்வாறாக காட்சியளிக்கிறது? பக்தர்களுடைய கூட்டத்தை சமாளிப்பதற்காக அந்த பகுதியில் செய்திருக்கக்கூடிய சிறப்பு ஏற்பாடுகள், பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் என்ன? கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் மட்டுமில்லாமல் லட்சக்கணக்கான மக்கள் நாட்டின் பல்வேறு பகுதியில் இருந்து குவிந்திருக்கிறார்கள். இந்த புனித நீர் கங்கையிலிருந்து 101 குடங்கள் புனித நீர் கங்கையிலிருந்து கொண்டு வரப்பட்டு அந்த புனித நீர் மூலகிரகத்தில் உள்ள 9 அடி உயரமுள்ள கலசத்திற்கு ஊட்டப்பட்டு அந்த நீரை, புனித நீரை பக்தர்களுக்கு தெளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த காட்சியை, இந்த புனித நீரை பெறுவதற்காக மக்கள் அமைதியான முறையில் புனித நீரை பெற்று வருகிறார்கள். இது பாதுகாப்பு ஏற்பாடுகளை அரியலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தலைமையிலான போலீசார், நூற்றுக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தார்கள். அமைதியான முறையில் கங்கை கொண்ட சோழபுரத்தில் இந்த கும்பாபிஷேகம் 85 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறுவது சிறப்புக்குரியதாகும். கொடிமரம் ரூபாய் 32 லட்சம் செலவில் புதிதாக கொடிமரங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. சுமார் 10 ஆண்டுகளுக்கு முன்பு ரூபாய் 80 கோடி செலவில் கோவில் புதுப்பிக்கப்பட்டு சிதிலமடைந்திருந்த பகுதிகளை நீக்கிவிட்டு புதுப்பிக்கப்பட்டு சிறப்பாக இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சியை காஞ்சி மடம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறார்கள். காஞ்சி அன்னதான கமிட்டி மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பில் இந்த விழா ஏற்பாடுபட்டுள்ளது. தொல்லியல் துறை சார்பில் இந்த கோவில் பராமரிக்கப்பட்டு வருகிறது. இந்த கோவிலில் பிரகதீஸ்வரர், பெரியநாயகி, துர்க்கை, விநாயகர் ஆகிய கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் இன்று ஒரு சேர நடைபெற்று வருகிறது. இந்த காட்சியை காண நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து தொடர்ந்து குவிந்த வண்ணம் முடிகிறார்கள். சுமார் ஒரு 5 லட்சம் மக்கள் இன்று இந்த கோவிலுக்கு கூடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 1987 ஆண்டு இந்த கோவில் தொல்பொருள் துறை கட்டுப்பாட்டில் வந்தது. 2004 ஆண்டில் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய புராதன சின்னங்கள் பராமரிக்கும் பட்டியலில் சேர்க்கப்பட்டு உலக சுற்றுலா பயணிகள் பெருமளவில் இந்த வந்த வண்ணம் உள்ளார்கள். இந்த கோவில் சிறப்பு என்னவென்றால், தஞ்சாவூரில் உள்ள பெரிய கோவிலில் உள்ள சிவலிங்கத்தை விட இந்த கோவில் சிவலிங்கம் மிக பெரியது. 13 அடி உயரமுடையது, 60 அடி சுற்றளவு கொண்டது. அப்பாவை விட, தந்தையை விட இந்த சிவலிங்கத்தை உயரமாக வைக்கக்கூடாது என்ற நோக்கத்தில் சிவலிங்கத்தை பூமிக்கு அடியில் ஒரு சில அடிகள் ஆழம் பதிவு செய்யப்பட்டு இந்த சிவலிங்கத்தை நிறுவிய பிறகுதான் இந்த கோவிலை கட்டியிருக்கிறார்கள். இந்த கோவிலை ராஜேந்திர சோழன் சுமார் 20 ஆண்டுகள் போர்க்கைதிகளை கொண்டு இந்த கோயிலை கட்டியிருக்கிறார். இந்த கோயிலின் பெரும்பகுதியை அவர் முடித்திருந்தாலும் மீதமுள்ள பகுதியை பாண்டிய மன்னர்கள் முடித்தார்கள். இந்த பாண்டிய மன்னர்கள் முடித்ததற்கான அடையாளங்களும் உள்ளது. இன்னும் சிறப்பு என்னவென்றால், 100 கிலோமீட்டர் சுற்றளவில் பாறைகளே இல்லாத பகுதியில் இந்த கோவில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கட்டடக்கலைக்கு மிகவும் சவாலான நிலையில் இந்த கோயில் திகழ்ந்து வருகிறது. இதன் பெரும்பகுதி அணக்கரையில் உள்ள பாலம் கட்டுவதற்காக இந்த மண்டபங்கள் பிரிக்கப்பட்டு அந்த கல்வெட்டுகளை அந்த பாலத்தில் பாதிக்கப்பட்டு போக்குவரத்துக்காக பயன்படுத்தினார்கள் பிரிட்டிஷ் காலத்தில். இது
இதன் பகுதியை திரும்ப வந்து செங்கல் சுவரால் இதை சரி செய்து தருவதாக கூறினார்கள். ஆனால் அந்த பணி முழுமையடையாது, பக்தர்களுக்கு பெரும் குறையாக இருக்கிறது. இந்த கோயிலில் உள்ள சிவலிங்கத்தின் மீது காலை 6 மணி சூரிய உதயத்திலிருந்து மாலை 6 மணி வரை சிவலிங்க கோவிலின் முன்பு உள்ள நந்தியின் நெற்றியில் சூரிய ஒளி பட்டு மாலை முழுவதும் சிவலிங்கத்தின் படுமாறு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கோவிலில் சந்திரகாந்த கல் பதிக்கப்பட்டுள்ளதால் மழை காலங்களில் குளிர்காலங்களில் கதகதப்பாகவும் கோயிலின் உள்ளே கதகதப்பாகவும் வெயில் காலங்களில் குழு என்றும் இருக்குமாறு இந்த கட்டிடம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. கட்டிடத்தின் சுற்றுச்சுவர்கள் சுமார் 6 அடி அகலம் கொண்டதாகவும் மிகவும் பிரம்மாண்டமாக முறையில் அமைக்கப்பட்டது மட்டுமல்லாமல் இந்த கோவிலின் முன்பு சிங்கமுகம் கொண்ட சிறப்பு சிங்கமுக கிணறு ஒன்று உள்ளது. அந்த கோவிலில் கங்கையில் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித தீர்த்தம் கலக்கப்பட்டு பக்தர்களுக்கு எந்த நாளும் இந்த புனித தீர்த்தம் கிடைக்கும் வகையில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்த கோவிலின் மேலும் சிறப்பு அம்சம் என்னவென்றால் இந்த கோவிலுக்கு மேல் பகுதியில் சுமார் 900 ஏக்கர் பரப்பளவில் உள்ள சோழ கங்கம் என்கின்ற ஒரு புராண ராஜேந்திர சோழனால் உருவாக்கப்பட்ட பாசனத்திற்குரிய ஏரி ஒன்று உள்ளது. அந்த ஏரியிலும் கங்கை நீர் கலக்கப்பட்டுள்ளது. அதனால் இன்றும் சோழ கங்கம் என்று அந்த ஏரி அழைக்கப்பட்டு வருகிறது. இந்த காட்சிகளை காணவும் பக்தர்கள் பல பகுதியில் இருந்து அமைதியான முறையில் தரிசிப்பது மிகவும் சிறப்பாக அமைந்துள்ளது. இந்த கோவில் இந்து சமய அறநிலையத்துறை பாதையில் பூஜைகள் நடைபெற்று வருகிறது. கடந்த 27ஆம் தேதியிலிருந்து 8 கால பூஜைகள் யாகசாலையில் நடைபெற்று வந்தது. அன்று 27ஆம் தேதியிலிருந்து இந்த பக்தர்கள் வந்த வண்ணம் இருந்தார்கள். ஒவ்வொரு நாளும் கலை நிகழ்ச்சிகளும் சிறப்பாக செய்யப்பட்டிருந்தது. இந்த கோவில் பக்தர்கள் பல பகுதிகளில் வந்துள்ளதால் இந்த சுற்றுப்பயணத்தில் உள்ள பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருந்தாலும் அந்த போக்குவரத்தை முறையான முறையில் காவல்துறையினர் முறையில் ஒழுங்குபடுத்தியுள்ளார்கள். மிகவும் சிறப்பு பெற்ற இந்த கோயிலின் வளாகம் சுமார் 4 ஏக்கர் பரப்பளவும் மக்கள் கூட்டமாக தென்கிறது. இந்த கோவிலின் உயரம் சுமார் 186 அடி உயரமாகும். இந்த கோவிலில் பல்வேறு சிறப்பு அம்சங்கள் உள்ளதால் வெளிநாட்டு பயணிகள் அந்த கலை அம்சத்துடன் கூடிய சிற்பங்களை கண்டு ரசித்து வருகிறார்கள். ஒவ்வொரு சிற்பத்திற்கும் ஒவ்வொரு வரலாறை சொல்லும் விதமாக அமைந்துள்ளது. இந்த கோவிலின் முன்பு ராஜராஜ சோழனுக்கு முடிசூட்டுவது போன்ற சிற்பம் மிகவும் அற்புதமாக உள்ளது. அதுபோல இல்லாமல் அந்த சிலையில் நவீன காலத்தில் இல்லாத வசதிகள் அந்த காலத்தில் இருக்கும் பொழுது அந்த சிலைகள் தங்க ஆபரணங்கள் கல் சிற்பங்களில் மிக அற்புதமாக செதுக்கியுள்ளார்கள். பல்வேறு பகுதிகளில் இந்த கல்வெட்டுகள் ராஜேந்திர சோழனின் வரலாற்றை கூறுகிறது. ஜெயங்கொண்டார் கலிங்கத்து பரணியை ஏற்றிய ஜெயங்கொண்டார் இந்த பகுதியில்தான் அந்த கலிங்கத்து பரணியை அரங்கேற்றினார் என்றும் வரலாற்று பதிவுகள் தெரிவிக்கிறது. இது மட்டுமல்லாமல் இந்த பகுதியை சார்ந்த இந்த பகுதி 250 ஆண்டுகளுக்கு முன்பு மிகப்பெரிய நகராக திகழ்ந்திருந்தாலும் இன்று சாதாரண ஒரு குக்கிராமமாக இருக்கிறது. இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு போதுமான தங்குவதற்கு இங்கு வந்து பக்தர்களுக்கு போதுமான தங்குவதற்கு இடவசதிகள் செய்திருந்தால் மேலும் கூட்டம் கூடியிருக்கக்கூடும் என்று பக்தர்கள் தரப்பிலிருந்து தெரிவிக்கிறார்கள். செல்வமணி, இப்பொழுது அந்த பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் நாம் பார்க்கக்கூடிய காட்சிகள் லட்சோப மக்களை நம்மால் பார்க்க முடிகிறது. இது ஒருபுறம் இருக்க அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறதுன்னு சொல்றீங்க. வேறு என்னென்ன நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு? இந்த மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கடந்த 27ஆம் தேதியிலிருந்து பல்வேறு கலைகள் கதகளி, பரதநாட்டியம், நாட்டுப்புற கலைகள் உள்ள பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வந்தது. யாகசாலை பூஜைகள் 8 நாட்களாக கடந்த 8 நாட்களாக நடைபெற்று வந்தது. இது இல்லாமல் 27 நாட்களுக்கு முன்பு கங்கையில் இருந்து புனித நீர்கள் கொண்டு வரப்பட்டு அந்த புனித நீரை ஊர்வலமாக பக்தர்கள் ஊர்வலமாக எடுத்து இங்கு சேமித்து வைத்திருந்தார்கள். அந்த கங்கையிலிருந்து எடுத்து வரப்பட்ட புனித நீரை தான் இன்று பக்தர்களுக்கு தெளித்து வருகிறார்கள். புனித நீரை பக்தர்களுக்கு தெளித்து வருகிறார்கள். மீதமுள்ள நீர்களை பக்கத்தில் உள்ள சிங்கமுக கிணறு என்று அழைக்கப்படும் அந்த சிங்கமுக கிணற்றிலும் அந்த பொன்னையிலும்
கலந்துள்ளார்கள். இது நாள் முழுக்கும் இந்த பக்தர்களுக்கு இந்த தீர்த்தம் கிடைக்க வழி செய்யப்பட்டுள்ளது. இது மட்டுமில்லாமல் கங்கையிலிருந்து கொண்டு வரப்பட்ட அந்த புனித தீர்த்தத்தை அந்த 13 அடி உயரமும் 60 அடி சுற்றளவும் கொண்ட மிக பிரம்மாண்டமான ஒரே கல்லிலான அந்த சிவலிங்கத்தின் மீது ஒரு செப்பு கலசத்தில் அந்த தண்ணீரை சேமித்து வைத்து அந்த தண்ணீர் சிவலிங்கத்தின் மீது எப்பொழுதும் ஊற்று வகையில் அந்த கால 1000 ஆண்டுகளுக்கு முன்பே வடிவமைத்திருந்தார்கள். அந்த செப்பு குளத்திலும் இந்த புனித நீரை சேமித்து வைத்துள்ளார்கள். செல்வமணி, தற்பொழுது இந்த கோவிலுடைய வரலாறு குறித்து நீங்கள் பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறீர்கள். தற்பொழுது அந்த பகுதியில் லட்சக்கணக்கான மக்கள் அந்த இடத்தில் குழுமி இருக்கிறார்கள். பாதுகாப்பு ஏற்பாடுகளும் அந்த பகுதிக்கு தற்பொழுது வந்திருக்கக்கூடிய பயணிகளுக்கான அந்த தங்கும் இட வசதி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் அந்த பகுதியில் எவ்வாறாக செய்யப்பட்டிருக்கிறது? தங்கும் விடுதி வந்து அரசு சார்பில் சுற்றுலா வளர்ச்சி கழக சார்பில் ரூபாய் 80 லட்சம் செலவில் 10 ஆண்டுகளுக்கு முன்பு சில அறைகளை கொண்ட அரசு விடுதி மற்றும் ஒன்று உள்ளது. அந்த விடுதியில் தற்காலிகமாக சிலர் அந்த தங்கியிருந்தார்கள். ஜெயங்கொண்டம், கும்பகோணம் போன்ற பகுதிகளில் உள்ள நகரங்களில் உள்ள கல்யாண மண்டபங்கள் மற்றும் லாட்ஜுகளில் அந்த பக்தர்கள் வந்து வெளியூரிலிருந்து வந்த பக்தர்கள் தங்கியிருந்தார்கள். அந்த பக்தர்களுக்கு இந்த கங்கை கொண்ட சோழபுரம் பகுதியிலேயே ஒரு தங்கும் விடுதி கட்டி கொடுத்திருந்தால் மிகவும் அருமையாக இருந்திருக்கும். இதனால் பக்தர்கள் காலையில் வருவது கூட்ட நெரிசலும் நெடுந்தூரத்தில் போக்குவரத்தை நிறுத்தியுள்ளதால் நடந்து வரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஆனா மக்களுக்கு எந்த விதமான இடையூறும் இல்லாத அளவிற்கு போக்குவரத்து வந்து போலீசார் வந்து ஒழுங்குபடுத்தி வந்தது மிகவும் பாராட்டுக்குரியதாக இருந்தது. பக்தர்களுக்கு இரு இடங்களில் அன்னதானமும் பக்தர்களுக்கு செய்து கொடுக்கிறார்கள். குடித நீரும் அன்னதானமும் வழங்க ஏற்பாடு இந்த விழா குழு சார்பில் செய்திருந்தார்கள். அதனால் வந்து பக்தர்களுக்கு பெரும் சிரமங்கள் எதுவும் இல்லை. இந்த பகுதியில் ஒரு இதமான வெயில் ஏற்பட்டிருந்தால் மக்கள் வந்து இந்த வெயில் பாதிப்பும் இல்லாத அளவிற்கு இந்த பகுதி வந்து காணப்படுகிறது. இந்த பகுதியிலேயே பல்வேறு இந்த தொல்பொருள் துறை கட்டுப்பாட்டில் இந்த கோவில் வந்துள்ள காரணத்தினால் இந்த கோவிலின் பகுதியிலிருந்து பாதுகாப்பு நலன் கருதி 700 மீட்டர் சுற்றளவில் கட்டிடங்கள் கட்ட தடை விதிக்கப்பட்டுள்ளதால் விடுதிகள் கட்ட இந்த பகுதியில் யாரும் முன்வரவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த பகுதியில் விடுதிகள் அரசு சார்பிலோ அல்லது தொல்பொருள் துறையின் மத்திய அரசு சார்பிலோ கட்டித்தர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார்கள். சுற்றுலா பயணிகள் இன்று மட்டும் அல்லாமல் ஞாயிற்றுக்கிழமையும் மற்றும் விசேஷ காலங்களில் லட்சக்கணக்கான பேர் இதே அளவுக்கு கூடும். அதனால் இனி வரும் காலங்களில் இந்த வசதிகளை பொதுமக்கள் தங்குவதற்கு ஏற்ற வசதிகளை செய்து தர வேண்டும் என்று பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள்.